ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ஆடம்பர வாழ்க்கையால் நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கையை இழந்துருவோமா கேட்டால் கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லணும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தாங்க. இப்போ வீட்டையே விற்றுட்டு போயிட்டாங்க. அது எதனால் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா கவர்மெண்ட் வேலை அப்படின்னாலும் நிறைய பணம் வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கூட்டரில் வாங்குறாங்கன்னா திருப்பி வாங்குவாங்க. பியூட்டி பார்லர் போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. ஆடம்பர செலவு, ஹோட்டல், சினிமா, மாலு. 50,000 வருது அப்படின்னா 1,00,000 செலவு. இப்போ 1,00,000 செலவுன்னா இப்போ என்ன பண்ண முடியும்? 50,000 கடனாக தான் இருக்கும். அந்த வருமானத்துக்கு என்றைக்குமே நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. அவங்க அது அதிகமாக பண்ணனால என்னாச்சு, கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் ஓவர் கடன் ஆச்சு. இப்போ வீட்டுக்கு லோன் வாங்கணும். 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காங்க. அதுக்கு லோன் கட்டணும், ஸ்கூட்டருக்கு லோன் கட்டணும், அதுவும் மாலுக்கு போகணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், பியூட்டி பார்லரு, 2 குழந்தைகளோட செலவு. இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உங்களால் சமாளிக்கவே முடியல. கடைசியாக வேண்டவே வேண்டாம்னு சொல்லி வட்டிக்கு மேலே அந்த 50 லட்சத்துக்கு 70 லட்சம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஏகப்பட்ட செலவு. அக்கம் பக்கம் வாங்காத கடன் இல்லை. மேலேருந்து கீழே வரையும் எல்லா வீட்லேருந்து வாங்குவாங்க. மொதல் மாடி, 2வது மாடி கடன் வாங்கி 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 எல்லோரும் கடன் கேட்டது தான் தெரிஞ்சது. கடன் ஓவராக வாங்கினோன்னே என்னாச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இருக்க முடியாது. இதில் ஓவர் கடன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டியே மூழ்கடிச்சிருக்க நிலமை வந்தோன்னே வீடே வேணான்னு சொல்லிட்டு வீடை விற்றுட்டு வாடகைக்கு போயிட்டாங்க. வாடகை வீட்டுக்கு போய் நிறைய பேர் பார்த்துருக்கோம். வாடகை வீட்டுக்கு போனவங்க பார்த்திங்கன்னா நல்ல பணம் சேமித்து சொந்த வீடு வாங்குறவங்க இருக்காங்க. ஆனால் சொந்த வீடை விற்று வாடகைக்கு போகிறவங்களும் 2 பேர் இருந்தாங்க. எங்கள் இதில் 2 பேரும் அப்படி தான் வாடகைக்கு இன்னொருத்தவங்க ஆடம்பரமாக கிடையாது. ஆனால் அவங்களுக்கு 50 லட்ச ரூபா இருக்குது. 1,10,00,000 கட்ட சொன்னாங்க. கையில் என்றைக்கு வீடு வாங்கும்போது கொஞ்சமாவது பையில் பைசா இருக்கணும். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 லட்சம் லோன் வாங்கினோம். 20 லட்சம் கையில் போட்டு 10 லட்சம் வாங்கினோம். அப்போ ஈஸியாக உங்களுக்கு 10 லட்சத்தை அடைச்சிடலாம். ஆனால் 30 லட்சம் கடன் அப்படின்னா எங்கேருந்து அடைக்க முடியும்? இப்படி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விற்று எல்லாம் செஞ்சு கடைசியாக வீட்டையே 2 பேர் இன்னொருத்தவங்களும் அப்படி தான் கடைசியாக வீட்டையே விற்றுட்டு போயிட்டாங்க. வாடகை வீட்டு போயிட்டாங்க. வாடகை வீடு, சொந்த வீடு எல்லாமே நம்மளுடைய சாமர்த்தியம் தான். எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு நிறைய கடன் இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தக்கன செலவு பண்ணுங்கள். செலவை ஏன் கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்க? செலவு ஏன் அதிகமாக நம்மக்கிட்ட வருமானம் எவ்வளோ வருதோ அதை பார்த்துட்டு அதுக்கு தக்கன நீங்கள் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். வரவுக்கேற்ற செலவு இருந்தால் தான் இன்றைக்கி இந்த 50,000 வருதுன்னா நீங்கள் 30,000 செலவு பண்ணணும். அப்போ தான் சேமிக்க முடியும். 50,000 வருதுன்னா 1,00,000 செலவு பண்ணான்னா எங்கேயே நீங்கள் சேமிக்க முடியும்? எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள். அதனால் வருமானத்துக்கு செலவு பண்ண வைக்கேன். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை நான் இஷ்டத்துக்கு அப்படி தான் செலவு பண்ணேன்னா கடைசியாக எல்லாத்தையும் விற்றுட்டு நடுத்தரவுக்கு தான் போகணும். அதனால் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. நகை வாங்குறது கூட இந்த காலத்தில் நிறைய பக்கத்து வீட்டிலலாம் நிறைய நகையெல்லாம் விற்று தான் வீடுலாம் வாங்கினாங்க. ஏன்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரு நகையை அவங்க சொல்கிறாங்க 50 பவுன் விற்றாங்க. இன்றைக்கி 50 பவுன் இருந்தால் 50 லட்சம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று தான். அவங்க வீடு இன்றைக்கி 65 லட்சத்து வாங்கினாங்க, இன்றைக்கி 75 லட்சம் வருது. எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள். வருமானத்துக்கு தக்கன செலவு பண்ணால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நன்றி, வணக்கம்.